அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, மார்கழி மாதம் அப்படின்னாவே விடியற் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவோம். அப்படி வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீர் நம்ம அப்படியே வெறுமனே தெளிக்காமல் அந்த தண்ணீரை கொஞ்சம் சக்தி மிகுந்த தண்ணீராக நம்ம மாற்றி தெளித்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும். இந்த தண்ணியை நம்ம எப்படி தயார் செய்ய போகிறோம், அதை எந்த முறையில் நம்ம தெளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு வீடு மங்களகரமாக மகாலட்சுமி வாசம் நிறைந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா பணம் தங்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அந்த மகாலட்சுமியை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் ரொம்ப சுலபமான வழியை பயன்படுத்தி தான் வீட்டிற்குள் மகாலட்சுமியை அழைக்க போகிறோம். மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பேறித்தனம். எந்த ஒரு வீட்டில் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் மூதேவி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மூதேவி அப்படின்னா மூத்த தேவி இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி வரமாட்டாங்க, காலடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படிங்கும்போது மூத்த தேவியை எப்படி நம்ம வெளியேற்றி மகாலட்சுமியை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தினமும் வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு நேரம் இருக்காது. இப்போல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, எல்லா நேரத்துலேயும் வேலை பார்க்குறாங்க, எந்த நேரம் தூங்குறாங்க எந்த நேரம் எழறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதனால் அவங்களாம் அதிகாலை வேலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக கூட இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த மார்கழி மாதத்தை யாருமே தவற விடாதீங்க. ஓசோன் படலம் பூமிக்கு நெருக்கமாக இருக்கும், அதனால் ஆக்சிஜன் வாயு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனாலையும் நாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது அதிகாலை நேரத்தில் எழுந்து நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்ம உடலுக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சம் சிரமப்பட்டு கூட நீங்கள் அதிகாலை வேளையில் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போடுங்க, உங்கள் வீடே லட்சணமாக இருக்கும். எந்த ஒரு வீடு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசற்படி சுத்தமாக வச்சுருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தானாகவே உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாசல் தெளித்து கோலம் போடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரில் ஒரு சில பொருட்களை கலந்து தயார் செஞ்சுக்கலாம். எந்த வீடு தினம் நல்ல நறுமணம் நிறைந்து இருக்குதோ அந்த வீட்டில் மூத்த தேவி நிச்சயமாக தங்க மாட்டாங்க. இப்போ நம்ம வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீரை ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி செம்பு எடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட செம்பு டம்ளர் இந்த மாதிரி என்ன இருக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்ல நறுமணங்கள் வீசுகிற மாதிரி இருந்தால் நமக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும்னே சொல்லலாம். இப்போ இந்த தண்ணீரில் நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு குழம்பு மஞ்சள் பொடியும் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அரைச்ச மஞ்சள் பொடியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக வாங்கி வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது கிராம்பு. இந்த கிராம்பு 2 கிராம்பு நீங்கள் போட்டுக்கோங்க போதும். அதை நம்ம அப்படியே போடாமல் அதை கொஞ்சம் நசுக்கி நம்ம தூள் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போ இதோட வாசம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே ஓரளவுக்கு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். இது முடிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அடுத்த பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் ஒன்றே எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் நம்ம அப்படியே போடாமல் அதை கொஞ்சம் நசுக்கி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய வாசமும் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி போட்டுக்கோங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து மட்டும் நுணுக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலை அதிகமாக ஈர்க்கக்கூடிய பொருள்கள். இது உங்கள் வீட்டில் தினமும் போட முடியும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கிராம்பு இது 2 பொருள் மட்டுமே போதும். இதை நீங்கள் நைட்டே தயார் செஞ்சுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் மூடி வச்சுடுங்க. காலையில் நீங்கள் வாசலுக்கு தெளிக்கும் தண்ணீர் அளவாக எடுப்பீங்க இல்லைங்களா, அதோடு சேர்த்து இந்த தண்ணீரையும் கலந்து நீங்கள் தெளித்து விட்டுடுங்க. சாணம் போடுறீங்க அப்படின்னா சாணத்தை மொழிகிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே எடுத்து தெளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வருடம் முழுவதும் செய்யலாம். அப்படி செய்யலைன்னா கூட இந்த மார்கழி மாதம் முழுவதும் செய்யுங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் தேவர்கள் தேவதைகள் எல்லோருமே அதிகாலை வேளையில் வருவாங்க. எந்த வீடு நறுமணம் நிறைந்திருக்குதோ மங்களகரமாக இருக்குதோ அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க. நமக்கு இதில் பெரிய செலவோ பெரிய வேலையோ கிடையாது. இந்த 2 கிராம்பு மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டிங்கனாவே போதும். மகாலட்சுமி உங்கள் வீட்டு வாசலை தாண்டி போகவே மாட்டாங்க.
நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்லேயும் வாசம் செய்வாங்க, உங்கள் வீட்டில் தங்குவாங்க, உங்கள் வீடு முழுவதும் நிறைந்து இருப்பாங்க. பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது, செல்வ செழிப்பு ஏற்படும்னே சொல்லலாங்க. இந்த பொருளை எல்லாம் போட்டு நீங்கள் இரவே இதை தயார் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடே முழுவதும் வாசனை நல்லா நிறைந்து இருக்கும். இது நீங்களே உணர்வீங்க. ஒரு சின்ன விஷயம் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குதுன்னா இதை நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த பதிவு சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.